இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 3 அதிகாரம் 21 இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. மனுஷரைகளை குறித்தோ அல்லது தன்னைத்தான் மேன்மை பாராட்டுகிறவன் அவன் தாழ்த்தப்பட்டு போவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பெருமைகள் அவற்றுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்குத்தான். அதுபோல் இந்த உலகத்தில் நாம் காண்கிற மனிதர்களை குறித்து பெருமை பாராட்டுகிறோமோ? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 12 அதிகாரத்திலே ஏரோது ஆக்கிரமித்து சீறிக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி அவர்களை அழித்து கொண்டிருக்கிறான். அவன் பெயர் புகழெல்லாம் பரவிக்கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஜனங்கள் திரளாக இருக்கிறார்கள், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் அவனை மேன்மைப்படுத்தி ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 12:22 சொல்லப்பட்டிருக்கும். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். வேதம் கற்றுக் கொடுக்கிறது, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுவுழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் எந்த மனிதரை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மகிமையை கர்த்தருக்கு செலுத்துங்கள். மனிதர்களுக்கு நாம் ஒருபோதும் மகிமைகளை செலுத்தக்கூடாது. மகிமைகளை செலுத்தும் பொழுது அது நமக்கு தீமையை கொண்டு சென்று விடும். யூத ராஜாவாகிய யோசபாத் இன்னும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் 2 பேர்களுக்குள்ளும் பகை. திடீரென்று அவர்களுக்குள்ளே உறவு வருகிறது. ஆகாப் பெரிய ஐஸ்வர்யவான். இந்த யோசபாத் ஆண்டவருக்கு பயந்த மனிதன். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2 நாளாகமம் 17:3 கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்து வந்த பாதையிலே ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து வந்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார். பட்டணங்களை கொடுத்தார். பாதுகாப்பை கொடுத்தார். ஆனால் என்ன நடந்தது என்றால் 2 நாளாகமம் 18:1 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாப்போடு சம்பந்தம் கலந்தான், தீமையான மனிதர்களோடு கூட. அது மாத்திரமல்ல, அந்த பகுதிகளை முழுவதும் வாசித்து பார்த்தோம் என்றால் ஆகாப்பை உயர்த்தி பேச ஆரம்பித்து விடுவான். ஆகாப்புக்கு கூட ஒன்றிணைந்து விடுவான். ஏனென்றால் அவனும் ஒரு ஐஸ்வர்யவான். அவனும் அதிகமான பகுதிகளை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். கர்த்தருக்கு முன் தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். நம்மை அறியாதபடி, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு நம்மிடத்தில் பெருமை, மற்ற மனிதர்களை வீணாக புகழ்கிறது நமக்கு வேண்டாம். புகழப்படக்கூடிய ஒரே நபர் கர்த்தர் மாத்திரமே.
கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். மனுஷர்களுக்கு அல்ல, தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு தீமையில் சென்று போய் முடிந்துவிடும். மனுஷரை அல்ல, மனுஷன் மாறுவான், மனுஷன் அழிந்து போவான். கர்த்தரோ நிலைத்திருக்கிறவர். அவர் பூமியை உண்டாக்கினவர், நம்மை படைத்தவர், நமக்கு ஜீவன் சுகம் பலன் தருகிறவர். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களுடைய பெருமை, எங்களுடைய மேன்மை மற்றவர்களுடைய பணத்திற்கும் மற்றவர்களுடைய பதவியையும் எண்ணி அவர்களை புகழாதபடி புகழக்கூடிய ஒரே நபர் நீங்க மாத்திரம். உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.